வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா? பாக்யராஜ் சார் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஆகச்சிறந்த இயக்குனர்களில் ஒருத்தர். எல்லா துறையிலையுமே அந்த துறையை புரட்டி போடுற மாதிரி, அந்த துறையோட போக்கையே வேற திசைக்கு கொண்டு போகிற மாதிரி, அதாவது ஒரு திருப்பு முனையாட்டு ஒருத்தங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1980களில் தமிழ் சினிமா தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்திற்காக இன்னொரு பாய்ச்சலுக்கு தயாராச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா இன்னொரு ஆர்ட் ஃபார்முக்கே போச்சு. சரியானபடி அது அமைஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா இன்னொரு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த கமர்ஷியல் குப்பன்ற விஷயத்துக்கு உள்ளாடி தமிழ் சினிமா தவறுதலாக 80களோட மிடில் விழ போய் இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து சரியாக மீள முடியாமல் தவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 70களோட எண்டிங் 80களோட பாதி வரைக்கும் தமிழ் சினிமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த ஒரு மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஆர்டிஸ்டிக்கானது. ஆகச்சிறந்த டைரக்டர்கள்லாம் வந்து விழுந்தாங்க தமிழ் சினிமாவில். சினிமா ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட்டை ரொம்ப ரொம்ப அழகாக மக்களுக்கு கொடுத்தவங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டு நோட்டபிள் பர்சன்ஸாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா சார், பாரதி ராஜா சார் அண்ட் பாக்யராஜ் சார். இதில் பாக்யராஜ் சாரை இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஹூ இஸ் த கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் பிளேயோட திரைக்கதையின் மன்னன் யார் அப்படின்ற, அதாவது ஒரு கதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இவர் ஜித்து அப்படி சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1980கள் அந்த டிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிகேடை ஒரு டைரி போட்டு அப்படியே மொத்தத்தையும் எழுதி வச்சா அந்த 80களோட அந்த வாழ்க்கை முறை, அந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு மக்கள்கிட்ட காட்டணும்னு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு பாக்யராஜ் சாரோட படங்களை காமிச்சா போதும். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைலை இவரை மாதிரி பெர்ஃபெக்டாக எப்படி சொல்கிறதுன்னா, அப்போ மக்களோட பேச்சு வழக்காக இருக்கட்டும், அப்போ இருந்த சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், அப்போ இருந்த வாழ்க்கை முறை, அப்போ இருந்த ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையுமே தன்னுடைய கதைக்குள்ளாடி அழகாக கொண்டு வந்து அதை பயன்படுத்தி ஒரு கதையை சொல்லி மக்களை அங்கேயே உட்கார வைக்கிற ஒரு திறமை பாக்யராஜ் சார்கிட்ட இருந்துச்சு. அதை பற்றி தான் ஓரளவு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். இயக்குனர் கே பாக்யராஜ், 1980களின் கால கண்ணாடி. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி. அப்போதே சொன்னலாம் மக்களே, தமிழ் சினிமா தன்னுடைய அடுத்த பாய்ச்சலுக்காக, அடுத்த கட்ட உயர்வுக்காக முன்னெடுத்து வச்ச ஒரு காலம்தான் இந்த 1970களோட எண்டு, 1980களோட மிடில் வரைக்கும். அப்போ இருந்த சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அப்போ வந்து படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு படம். இன்றைக்கி நம்ம மலையாள சினிமாவை பார்த்து எப்படி எடுக்கிறாங்க பாடுறா அப்படின்னு இன்றைக்கி நம்ம வாயை பிளந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ் சினிமா இதுக்கான வேற அன்னைக்கே போட்டுச்சு. ஆனால் சரிவர இவங்க அதை பயன்படுத்தாமல் கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ளே மாட்டினனால இன்னைக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திருப்பு முனைன்னு ஒரு மேட்ரு சொன்னல, அதாவது ஒரு துறையோட ஒரு போக்கையை வேற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு, அதில் பாக்யராஜ் சார் ரொம்ப முக்கியமானவர். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கதை ஒருத்தர் எழுதுவார், சரிங்களா, கதை ஒருத்தரோட தான் இருக்கும். அதுக்கு கதை வசனமும் திரைக்கதையும் இன்னொருத்தங்க எழுதுவாங்க, அல்லது வேற வேற எழுதலாம். கதை வசனம் ஒரு ஆள் எழுதலாம், திரைக்கதை ஒருத்தங்க எழுதலாம். இதை இயக்குவதற்கு இன்னொருத்தங்க இருப்பாங்க, டைரக்ட் பண்றதுக்கு தனியா இருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக தான் இருந்தது. இதுல என்னப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏரிக்கு தண்ணி எடுக்க போறா, சரிங்களா, இதுதான் கதைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு ஒரு ஏரிக்கு தண்ணி எடுக்க போறா, தண்ணி எடுத்துட்டு திரும்ப வரா, இவ்வளோதான் ஒரு கதைன்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இந்த திரைக்கதையில் என்ன எழுதுவாங்கன்னா, இந்த பொண்ணு போயிட்டு இருக்கிறா, திடீர்னு காத்தடிக்குது, தென்றல் வீசுது, மரங்கள் அசையுது. இந்த பொண்ணு அப்படியே போறா, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப வரப்ப தன்னுடைய மனசுல தன்னுடைய காதலனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இது திரைக்கதை, ஓகேங்களா. இந்த வசனம் அதுல இருந்துச்சுன்னா வசனம் ஏதாவது எழுதுவாங்க. இந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் அந்த பொண்ணு என்ன உருவம், அந்த பொண்ணு என்ன நிறம், அந்த பொண்ணு என்ன மாதிரி உடை உடுத்திருக்கா, அந்த பொண்ணு நடந்து வர்றது எந்த மாதிரி மணல் தர, அது ஈர மண்ணா காஞ்ச மண்ணா, அங்க அசைகிற மரம் என்ன மரம், அங்க தண்ணி எடுக்கிறா, அந்த தண்ணி நிறைஞ்சிருந்ததா குறைவா இருந்ததா, எடுக்க போற நேரம் காலையா மாலையா, சூரியன் எங்க இருந்து வருது, ஷாட் எங்குது, கேமரா எந்த ஆங்கிள் இருக்கணும், அந்த பொண்ணை எப்படி அழகா காட்டணும் அப்படின்றத முதற்கொண்டு டிசைட் பண்றவர் தான் இந்த டைரக்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா வேலையும் தனித்தனியா பார்த்துட்டு இருந்த நேரத்துல பாக்யராஜ் சார் தான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தோட வராரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பாக்யராஜ் அப்படின்னு இருக்கும். இவருடைய வருகைக்கு அப்புறமா தான்
புதுசாக டைரக்ஷன் சான்ஸ் கேட்க போகிறவங்க, சார் எங்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு டேரக்டரும் கதை எழுத தெரிஞ்சாதான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்கிட்ட ஒரு கதை இருக்குது சார், நான் நல்லா டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போச்சு. ஒரு இயக்குனர்னா அவர் கதையோட வருவார், அது அவருடைய கதையாக வருவார் அப்படின்ற மாதிரி மாறிச்சு. நீங்கள் நிறைய பேர் இப்போ டி ராஜேந்தர் சாரை யோசிக்கலாம், இவர் அதுக்கப்புறமா வந்தவர் தான். ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை உடச்சி ஒரு புரட்சியை உண்டு பண்ணவர் கே பாக்யராஜ் சார். அவருடைய படங்கள்லேருந்து சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்போது அடடா ஆமல்ல அப்படின்னு உங்களுக்கே தோணும். இதுக்கப்புறமாட்டு நீங்கள் இது வரைக்கும் பாக்யராஜ் சார் படம் பார்த்தது இல்லைன்னா இதுக்கப்புறம் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க நீங்கள் இனிமேல் பார்க்கும்போது, அதை திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் அடடா இப்படிலாம் இருக்குது இல்லை அப்படின்ட்டுன்னு. அது என்னன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இவர் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துவார் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். இவர் செட் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துறதுல, அதாவது அந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுல பயங்கரமான ஆள். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் ஷோஸ் பார்க்குறப்போ அதில் அந்த ஜட்ஜஸ் சில கமெண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனால உங்களுக்கு நாங்கள் மார்க் அதிகமாக தரோம். ஆக்சுவலாக டான்ஸில் சில ப்ராப்பர்ட்டி யூஸ், லைக் இந்த துணி, வேறு சில ஃபேனு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் ஒவ்வொரு விதமாக இந்த கத்தி, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ ப்ராப்ஸ் வச்சு ஆடும்போது அந்த டான்ஸே பார்க்க வித்தியாசமாக இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம பிரபுதேவா சார். பிரபுதேவா சாரோட டான்ஸ் மற்றவங்கள்லேருந்து எப்படி தனிச்சு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சிச்சுவேஷனை, அவர் அந்த சரௌண்டிங்கை யூஸ் பண்ணிப்பார். மற்றவங்கெல்லாம் டான்ஸ் மட்டும் ஸ்டெப்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, பிரபுதேவா சாரோட டான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சுற்றி நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒருத்தர் மூவ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே கொஞ்சம் மூவ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு அவர் டான்ஸ் கொரியோ பண்ணியிருப்பார். அது பார்க்கும்போது நமக்கு அந்த மொத்த இடமுமே அந்த இடத்துல ஐக்கியமாக இருக்க மாதிரி, அந்த இதோட இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி நமக்கு தோணும். பாக்யராஜ் சார் இந்த விஷயத்தை சினிமாவில் சூப்பராக ஆர்டிஸ்டிக்காக பயன்படுத்தினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1980களோட காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் டோட்டலாக வேறு, இப்போ இருக்க மாதிரி கிடையாது. அப்போ இருந்த மக்களோட பேச்சு வழக்கு, அந்த காலகட்டத்தோட அந்த ஃபீல் எல்லாத்தையுமே அப்படியே அழகாக தன்னுடைய கதைக்குள்ளே கொண்டு போகிற போக்கில் அப்படி சொல்லியிருப்பார். அதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது தான் அது அந்த மக்களோட வாழ்க்கை முறை, அதை போகிற போக்கில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நமக்கே தெரிய வரும். இப்போ அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு டைரி எடுத்து பார்க்கணும், 1980ஸோட டைரியை புரட்டணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்யராஜ் சாரோட படங்களை பார்த்தா தெரியும். எதுன்னு இப்போ நான் ஒன்று எடுத்து விட்றேன் பாருங்கள். அவருடைய இயக்கத்தில் வந்த முதல் படம்னு நினைக்கிறேன், சுவர் இல்லாத சித்திரங்கள்னு ஒரு படம் உண்டு. இந்த பாட்டு வரும், காதல் வைபோகமே அப்படின்ட்டுன்னு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா அப்போ அந்த ஃபோன் வந்த டைமில் அந்த பாட்டோட ரீமிக்ஸை போட்டு ரிப்பீட்டில் கேட்டுட்டு இருப்போம், டான்ஸ் ஆடும். அந்த படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு ஷாட் வச்சுப்பார். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஷாட், ஒரு தெருவை காமிப்பாங்க, சரிங்களா? அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதாவது ஒரு இழுவண்டி, அதாவது வெயிட்டை வச்சுட்டு இழுத்துட்டு போவாங்க, ஒரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு இழுவண்டி. பின்னாடியே சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் டவுசரும் சட்டையும் போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே நிற்கும். அந்த வீடெல்லாமே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு போட்டு பெயிண்ட் அடித்த வீடு, சுண்ணாம்பு போட்டு அடிப்பாங்கள்ல அந்த வீடு. ப்ளஸ் இந்த மக்கள்லாம் அங்கே போயிட்டு இருப்பாங்க. அந்த தெரு அப்படி ஜனரஞ்சகமாக இருக்கும். பின்னாடி ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று கிராஸ் ஆகும். டீஸோட அந்த லைஃப் ஸ்டைலில் ஒத்த ஃப்ரேமில் அப்படியே காமிச்சிருப்பார் ஓப்பனிங் ஷாட்டில். ப்ளஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டி கடைகள் இருக்கும். இப்போ தான் அந்த பெட்டி கடைகள் ரொம்ப அருகி போச்சு. ஆனால் அந்த டைமில் கிராமத்தில் ஏகப்பட்ட பெட்டி கடை இருக்கும். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அதை திறந்து உள்ள அந்த இஸ்திரி கடை, அதிகமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தையல் கடை, அந்த மாதிரி கடைகள் அதிகமாக இருக்கும், பெட்டி கடைகள். அந்த பெட்டி கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நாளிதழ்களில் அல்ல மேகசீன்லலாம் வர அந்த படங்கள், சின்ன சின்ன இதெல்லாம் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. நடிகர்களோட படங்கள், நடிகைகளோட கொஞ்சம் கவர்ச்சி படங்கள், அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்களோட படங்கள் எல்லாம் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. தலைவர்களோட படங்கள் எல்லாத்தையும் அதிலிருந்து கிழிச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த பெட்டி கடையை ஒரு ப்ராப் மாதிரி ஹீரோயினுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கவுண்டமணி சார் ஒரு தையல் கடை வச்சுருப்பாரு. அந்த இடத்துல ப்ராப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பெட்டி கடைக்கு செவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபோட்டோஸில் கொலாஜ் பண்ண மாதிரி, இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட்லலாம் கிடைக்கும்ல, கேன்வாவில் கொலாஜ் பண்ணலாம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கோம். அப்படி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படத்தில் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பெருசாக யாராச்சும் கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா கூட இது என்ன பாக்யராஜ் கண்ணாடியா அப்படின்ற மாதிரி கேட்குற பழக்கம் இருக்குது. ஏன்னா அந்த டைம் அந்த பெரிய ஃப்ரேம் வச்ச கண்ணாடி ரொம்ப ஃபேமஸ். அது எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போவும் பாக்யராஜ் கண்ணாடி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி பிராண்ட் மார்க்கே இருக்குது. அவர் அந்த ஹிப்பி முடி வச்சுக்கிறதாக இருக்கட்டும், பெல்ஸ்ன்னு ஒன்று போடுவாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும், 2 பேர் உள்ளே போயிட்டு வரலாம் மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். சுப்பிரமணியம் பருவம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் அதிகம் பேசப்படுது. காரணம் அந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே காமிச்ச மாதிரி. அந்த படத்தில் அவ்வளோ மெனக்கிட்டு காமிச்சிருப்பாங்க அந்த காலத்தில் இருந்த அந்த வாழ்க்கை முறையை. அந்த படத்தில் நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்த்து அடடே அப்படின்னு ரசிச்சிருப்போம். காரணம் அது 2008 வந்த படம்.
1980களில் இருந்த வாழ்க்கை முறை 2008 காட்டும்போது நமக்கு அதெல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. பாக்யராஜ் சாரோட படங்கள்ல நம்ம அந்த அளவுக்கு பெருசாக நோட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது பழைய படம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் அந்த டைமில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ரெண்டாவதாக ஒரு படம் சொல்கிறேன், தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம். இந்த படம் சச்ச சூப்பர் மூவிங்க. அந்த படம் நான் எதுக்காக பார்த்தேன்னா, பாட்டு ஃபஸ்ட்டு கேட்டேன் அந்த படத்தில். ஏரிக்கர பூங்காத்தே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, நீ போகிற வழி தென்கிழக்கோ, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பூபாலம் இசைக்கும் அந்த பாட்டு. இந்த 2 பாட்டையும் கேட்டு நம்ம பாட்டு நல்லா இருக்கே, படம் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தப்போ தான் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க அந்த படத்தை. சச் அ ஒண்டர்ஃபுல் மூவி. அதில் இந்த மாதிரி டீட்டெயிலிங்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு. பொண்ணு பார்க்க போவாருங்க ஒரு சீனு, யூடியூப்பில் இருக்கும். தூரல் நின்று போச்சு ஓப்பனிங், அந்த பொண்ணு பார்க்குற சீன் அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா வரும். அவ்வளோ ஃபன்னாக இருக்கும், அவ்வளோ யதார்த்தமாகவும் இருக்கும் அந்த சீன். இவங்க வந்து டிராக்டரில் போவாங்க, இவங்க பெரிய பண்ணையார், டிராக்டரில் போவாங்க. அந்த காலத்துலலாம் நான் விசாரிச்சேன் எதுக்கு டிராக்டரில் போகிறாங்க அப்படின்னு. அந்த காலத்துலலாம் டிராக்டர் தான் பெரிய கெத்து வண்டி. அந்த மாதிரி எங்கேயாச்சும் போனா கூட அந்த பண்ணையார் வீட்டில் இருந்துலாம் போனாங்கன்னா அவங்க வீட்டோட பெரிய வாகனமாக இருக்கிறது அந்த நிலத்தை விடுற அந்த டிராக்டர் தான். டிராக்டர் ஏறி தான் போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு பொண்ணு பார்க்குற சீனு, பொண்ணு பார்க்குறப்போ அங்கே ஒரு பாட்டி வந்து வரும். ஆக்சுவலாக பொண்ணு பார்க்க போகும்போது தொண மாப்பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் போகும், ஒரு பரிதாபத்துக்குரிய ஜீவன் அது. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, மாப்பிள்ளையை விட பர்சனாலிட்டி கம்மியாக இருக்க ஒரு ஃப்ரெண்டை தான் தொண மாப்பிள்ளையை அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் மாப்பிள்ளை பிரைட்டாக தெரிவார் அப்படின்னு. இதில் வந்து பாக்யராஜ் சார் கருப்பு ஹீரோ, ஒரு கருப்பு. ஹீரோக்கு ஃப்ரெண்டு வந்து ஆளு காமெடியன் மாதிரி இருப்பார், ஆனால் நல்ல செக்கச்சேவன் இருப்பார். இவங்க போய் உட்காந்துருப்பாங்க. அப்போது ஒரு பாட்டி அங்கே வரும். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி. ஃப்ரெண்டை பார்த்துட்டு யார் ஆசை, நல்ல செக்கச்சேவேன்னு பொண்ணுக்கேற்ற மாப்பிள்ளை, நல்ல கிராப் வெட்டிக்கிட்டு அழகாக இருக்குது. அதாவது கிராப்னா அந்த அவர் பார்க்க எப்படி இருப்பாருன்னா எம்கே தியாகராஜ பாகவதர் காலத்து ஸ்டைலில், நல்ல பாகவதர் ஸ்டைலில் இருப்பார். பக்கத்தில் நம்ம ஆள் டார்க் ஸ்கின்னு ஒரு மஃப்ளரை கழுத்தில் போட்டுட்டு அவர் உட்காந்துருப்பார். இந்த பாட்டி சொல்லும், நீ நல்ல பாப்கட்லாம் பண்ணிட்டு அழகாக இருக்கிற, பக்கத்தில் ஏன்பா கூட்டு வர, ஏன்பா தொணமாப்பிள்ளை கூட்டு வர, ஒரு நல்ல லட்சணமான பையனாக கூட்டு வரக்கூடாது, அந்த மாதிரி கருகர்னு ஒருத்தனை கூட்டு வந்திருக்கே அப்படின்னு தொணமாப்பிள்ளை கிட்டே கேட்கும். இதில் என்னென்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து பாகவதர் காலத்தில் உள்ள பாட்டி. அவங்க காலத்தில் அதுதான் ஸ்டைலு. 80களில் உள்ள ஸ்டைல்லாம் அந்த பாட்டிக்கு தெரியாது. பாட்டி வந்து 40களில் உள்ளது, அதுக்கு அதுதான் ஸ்டைலு. இப்போவும் தாத்தா பாட்டி கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்கல்ல எங்கள் காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் அங்கே ஒரு வச்சிருப்பாரு, அழகாக காமிச்சிருப்பாரு. அந்த இது பாட்டி ஒரு பஞ்ச் ஒன்று அடிக்கும், இவன் கெட்ட கேட்டுக்கு ஒரு மப்ளர் ஒன்று கேடு அப்படின்ட்டுன்னு. அவ்வளோ சிரிப்பு வரும் அந்த சீன்லலாம். எழும்பி வெளியே போக சொல்லிடுவார். அவர் போனதுக்கப்புறமாட்டும் அங்கே சில காட்சிகள்லாம் நடக்கும். இந்த அடல்ட் காமெடின்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம எஸ்டி சூர்யா சாரோட அந்த இதை சில சொல்லுவோம். படத்தில் அடல்ட் காமெடி இலைமறைக்காயாக வச்சுருப்பாரு. சர்க்கரைக்குள்ளே எறும்பியான் போகுது, அந்த மாதிரி சில உல்டா குத்தெல்லாம் இருக்கும்ல. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அதுக்கு அடித்தளம் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் தான். ஏன்னா அடல்ட் காமெடி எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், இப்போது நம்ம வந்து சில அடல்ட் காமெடின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுறாங்க, முகம் சுழிக்கிற அளவுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கும் பார்க்கும்போது கேட்கும்போது. பட் இவருடைய அடல்ட் காமெடி சத்தமாக சிரிச்சிருவோம் நம்ம, என்னடா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. இதே படத்தில் இன்னொரு மேட்ரு, பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திருட்டுத்தை நம்ம போய் பார்க்குறது. அப்போ அந்த இது போல் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணை அடிக்கடி சந்திக்க போகிறதுக்கு பக்கத்து ஊருக்கு சைக்கிளே போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைக்கிளில் ட்ராவல் பண்ண கடைசி தலைமுறை நாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ எங்ககிட்ட அந்த பிஎஸ்ஏ அந்த எம்டிபி சைக்கிள் மாதிரி ஒன்று உண்டு. அதை வச்சு நாங்கள் ரொம்ப தூரம் அப்படி சைக்கிளெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எல்லோரும் பைக்கில் போகிறாங்க. சின்ன பசங்கள்லாம் கூட பைக் எடுத்துகிட்டு ஒரு டியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. பட் அந்த டைமில் சைக்கிள் தான் மெயின். இது சைக்கிளுக்கு நல்லா ஆயில் போட்டு அந்த டயருக்குள்ளே அந்த ஃப்ளவர் மாதிரிலாம் வச்சு பீட்ஸ்லாம் தொங்கட்டும், மணியெல்லாம் தொங்கும். சைக்கிள் போகிறப்ப அந்த மணி அப்படி ஏறி ஏறி இறங்கும். ஃப்ரண்ட்டில் டிசைன் வைக்கிறது, ஃப்ரண்ட்டில் டேப் ரெக்கார்டர் வைக்கிறது. தாத்தாலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் சைக்கிளாக வந்து அப்படி ஒருத்தர் சைக்கிள் தான் அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கிற ஃபீல் தான் அந்த காலத்தில் அந்த சைக்கிள். அப்படி அதை வச்சுருப்பாங்க. அதை வச்சு எத்தனை கிலோமீட்டர்னாலும் சைக்கிள் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி. அதனால தான் எல்லாம் அவ்வளோ ஃபிட்டாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சரி விடுங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக வர்றது வந்து நம்பியார் சார். சிலம்பு வாத்தியாராக வருவார் அண்ட் ஆல்சோ வைத்தியராகவும் வருவார். இந்த கேரக்டரை பற்றி முக்கியம் இல்லை, பட் இவர் அந்த கேரக்டரை வச்சுருக்கிறாருல. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 1979 அந்த டைமில். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஒரு சிலம்பு வாத்தியார் இருப்பார். ஏதாவது இந்த கலைகள் சிலம்பு, குஸ்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வாத்தியார் இருப்பார். சில இடத்துல அவரே கை வைத்தியமும் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, வைத்தியராகவும் அவர் இருப்பார்.
ஸோ அவங்க அந்த டைமில் இருந்த அந்த பழைய மக்கள் வந்து இந்த நாட்டு வைத்தியம் இதெல்லாம் சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏதாவது காய்ச்சல் வந்தால் கூட அவங்க போயிட்டு அவங்க அரைச்சி கொடுக்குற கஷாயத்திலே போயிடும், எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. என்னதான் அரசு மருத்துவமனை இருந்தாலுமே மக்கள் வந்து இந்த நாட்டு வைத்தியம் இதை தான் நாடி போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அரசாங்கமே நர்சஸை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஃபீல்டு ஒர்க் மாதிரி அனுப்புவாங்களாம். நீங்கள் போய் மக்களை சந்திங்க, உங்களுக்கு என்ன எதுன்னு அப்படி கேம்ப் மாதிரி போயிட்டு வருவாங்களாம் அந்த டைமில். இப்போது அப்படி எதுவும் இல்லை. அந்த மாதிரி வைத்தியர்கள், நாட்டு வைத்தியர்களும் பெருசாக இல்லை, இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு சரியாக பண்ணுறாங்களான்னு தெரியாது. இந்த கலை கற்றுக் கொடுக்குற அந்த வாத்தியாரும் நிறைய இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஓப்பனிங்கில் ஒரு பஞ்சாயத்து சீன் வரும். அதில் விஜயகாந்த் சார் ஒரு இது சொல்லுவார். அந்த வாத்தியார் வந்து நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் பள்ளிக்கூட வாத்தியார்னு, இல்லை, அவர் எழுத படிக்க தெரியாத சிலம்ப வாத்தியார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டைமில் இந்த வாத்தியார்லாம் நிறைய இருந்திருக்காங்க. இப்போ தான் பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப ரேராக தான் அங்கங்கே இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு காட்சியில் ஹீரோயினை கூட்டிகிட்டு இவர் ஒரு இடத்துல தப்பிச்சு போக பார்ப்பாரு. அப்போது அந்த ஊரில் இந்த பண்ணை தோட்டத்தில் வந்து வேலி போட்டிருப்பாங்க, மின்சார வேலி. அதில் இவர் பட்டு மயங்கி விழுந்துருவார். இதே மாதிரி சீன் அசுரனில் வரும், பார்த்துருங்களா? மின்வேலியில் நாய் பட்டு இதாயிரும். இந்த மின்சார வேலி அமைக்கிறது தப்பு, பண்ணக்கூடாது. ஆனால் அந்த டைம்லேயே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன இடத்துல தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம அதை ஆழ்ந்து பார்க்கும்போது தான், ஓ அப்போ நீ இப்படி இருக்குதா. ஏன்னா அது ஒரு பெரிய பண்ணையாக இருக்க தோட்டம், அந்த பண்ணி இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வசதி உள்ளவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. யாராவது ஏழைப்பாளைங்க தெரியாமல் அங்கே போயிட்டு தொட்டாங்கன்னா விபத்தாய் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அதை அவங்க பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க. அந்த அப்போ இருந்த அந்த ஆதிக்க மென்டாலிட்டி, அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் அப்போ ரொம்ப அதிகம். அதை போகிற போக்கில் தெளிச்சு விட்டு போயிருப்பார் அந்த மின்சார வேலி மேட்ரை போட்டு. அப்போவே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும் நமக்கு. அடுத்த படம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா முந்தான முடிச்சு. இந்த படத்தில் சத்துணவு மேட்ரு ஒன்று வரும். ஆக்டர் நளினிகாந்த் வந்து சத்துணவு கொண்டு வந்து கொடுப்பார். ஆக்சுவலாக இப்போ தான், அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு சத்துணவு பொங்குறதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து அது மூலமாக அந்தந்த ஸ்கூலுக்கு சத்துணவு. பட் அந்த டைமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் சத்துணவு பொங்குவாங்களாம். பொங்கிட்டு அதை ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு சீன் வரும். அதை எடுத்து அவர் வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு கொடுத்து அதில் காசு வாங்குற மாதிரி. அந்த டைமில் அரசு ஊழியர்களோட ஒரு ஊழல் அப்படின்றத இதை காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு திட்டத்தை வச்சு எப்படிலாம் ஊழல் பண்ணாங்க அப்படின்ட்டு போகிற போக்கில் சொல்லியிருப்பார் பாக்கியராஜ் சார் அந்த இதில். அதே மாதிரி இதில் வந்து வயசானவங்களுக்கும் கிளாஸ் எடுப்பாங்க, எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, தீபான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. சின்ன பசங்களுக்கும் ஆரம்ப பள்ளி இருக்கும், வயசானவங்களுக்கும் பள்ளி இருக்கும். அந்த டைமில் எல்லாருமே கிராமத்தில் எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் லிட்ரேசி ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு அந்த டைமில் இருந்த இந்த மாதிரி சில நல்ல திட்டங்களும் காரணம் நான் நினைக்கிறேன். இதை வந்து பாக்கியராஜ் சார் தன்னுடைய படங்களில் அவ்வளோ அழகாக, இது வந்து காமெடியாக வரும். அதில் அந்த டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ இளமையான டீச்சர், அந்த டீச்சரை பார்க்கறதுக்காகவே பெருசுகள்லாம் வரும். அடல்ட் காமெடி அந்த படத்தில். அண்ட் ஆல்சோ இந்த மண் சோறு சாப்பிட்றது, ஹீரோயின் வந்து யார், ஊர்வசி மேம், ஹீரோயின் வந்து அதில் ஒரு மண் சோறு சாப்பிட்ற ஒரு சீன்லாம் வரும். எதுக்கு மண் சோறு சாப்பிட்ற, அதை வந்து பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அந்த டைம் நேர்ந்துக்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த டைமில். அது பயங்கரமான ஒரு, இப்போவும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த சீனை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சும்மா படம் எடுத்தோம், 4 பேரை வந்து அடிக்க விட்டோம், இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், 2 பேரும் சொல்லிட்டு வில்லனுக்கு ஒரு இது அது இதுன்னு போட்டு குழப்பாம சினிமாவை ஆர்ட்டாக பார்த்த இயக்குனர்களில், கலைஞர்களில் பாக்கியராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவருடைய படங்களை பார்த்தனால நான் சொல்கிறேன். இவரை வந்து ஸ்க்ரீன் பிளே மன்னன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய படங்கள் அப்படி கிரிப்பாக இருக்கும். நான் முத இவரை அட்மையர் பண்ண ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவர் படங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பாரதிராஜ் ஐயாவோட படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். அவருடைய நிறம் மாறாத பூக்கள்னு ஒரு படம் உண்டு. இன்னைக்கு கொரியன் ட்ராமா அது இதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொரியன் ட்ராமாவை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக அதை விட மேலாவே ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு முக்கோண காதல் கதையை அவ்வளோ அற்புதமாக நெஞ்சில் அப்படி கணக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரிங்க. அது விஷயம் என்னென்னா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா சார், ஆனால் அந்த கதையை எழுதுனது பாக்கியராஜ் சார். பாக்கியராஜ் சாரோட கதை தான் அது. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், நிறம் மாறாத பூக்கள். இவர் எந்த அளவுக்கு ஒரு கதாசிரியர் அப்படின்னு, இவர் ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு உங்களுக்கு அந்த கதையை பார்த்தாலே தெரியும். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த படம் வந்து மனசில் அப்படியே ப்ளசண்ட்டாக நிற்கிது. அவர் மேலே, அவருடைய கதை மேலே எனக்கு அவ்வளோ மதிப்பு வந்தது அந்த ஒரு படம் பார்த்ததுலே. வைரமுத்து சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இங்கே 80களின் வாழ்க்கை முறை, பழைய கிராமத்து வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
வைரமுத்துவை தோண்டினால் உங்களுக்கு கிடைக்கும், சொல்வதற்கு கூச்சப்படவில்லை, இளையராஜாவை தோண்டினால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அது கூட தாராளமாக ஆட் பண்ணலாம். பாரதி ராஜா சாரையும் சரி, பாக்யராஜ் சாரையும் சரி, 80s லைஃப் ஸ்டைலை, சிட்டியாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும், இந்த டோட்டல் 80s மொத்த டைம்லைனை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பாக்யராஜ் சாரோட படங்களை பார்த்தா போதும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் உண்டு. அதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வாய்ப்பு தேடி கையில் ஹார்மோனிய பெட்டியோட அலைஞ்சிட்டு இருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடோ கோபி ஈ பாலக்காட்டு மாதவன் ஒரு വലിയ மியூசிக் டைரக்டர் ஆகி ഈ തമിഴ്നാട്ടെ കലക്കും. அதில் கூட ஒரு டைலாக் உண்டே, சாரே நிண்டே எந்த காதலி நிண்டே ஒய்ஃப் ஆகலாம், பச்சே நிண்ட ஒய்ஃப் எந்த காதலி ஆயிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் தாவணி கனவுகள்னு ஒரு படம், அதெல்லாம் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். பாக்யராஜ் சார் வந்து எல்லாருமே படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து டைட்டில் கார்டு போடுறாங்களா, போட்டு அதுக்கப்புறம் அந்த நடிகர்கள் எல்லாரோட பேர், யார் இசை, துணை இயக்குனர்கள், இயக்குனர் பேர்லாம் போட்டுட்டு கடைசியில் டைரக்ஷன் இவருன்னு பேர் போடுவாங்க. பாக்யராஜ் சார் போடுற விதம் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கே பாக்யராஜ்னு வரும். ஆனால் அவர் எப்போ போடுவார் தெரியுமா? இந்த மேட்டரை யார் பதிவு பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா திரு கரு பழனியப்பன் ஒருத்தர் உண்டு. அவர் ஒரு மேடையில் சொல்லும்போது இதை சொல்லியிருப்பார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எந்த இடத்துல கைதட்டி ஆரவாரம் பண்ணி, அதாவது பயங்கரமாக கிளாப்ஸ் அடிக்கிற ஒரு சீன் வருந்துருமா, அங்கே போடுவார் சார் கதை, திரைக்கதை, வசனம் கே பாக்யராஜன். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அந்த இடத்துல கைதட்டிக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு தாவணி கனவுகள் அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் சாக போகிற ஒரு சீனில் எங்களோட சுதந்திர போராட்ட தியாகி நீங்கள் தான் கேப்டன், சிவாஜி சார் தன்னுடைய முகத்தை எதிரில் இருக்க கண்ணாடியில் பார்க்குறப்போ அதில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவாட்ட அவர் தெரிவார். அப்போ சல்யூட் அடிக்கிற ஒரு சீன் வரும், ரொம்ப கூஸ்பம்ஸான ஒரு சீன். அது அந்த இடத்துல பேரை போடுவார், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கே பாக்யராஜ் அப்படின்ட்டு. அது ஒரு டாக்டிக்ஸ், மக்கள் மனசில் ஆழமாக பதியும் அந்த விஷயம். அதை கரெக்டாக பண்ணவர். இது நம்ம அழுன்னு ஒரு படம் உண்டு. அந்த படம் ரொம்ப ரொம்ப முற்போக்கான ஒரு படம். அப்போதே சொன்னாலங்க, தமிழ் சினிமா அதோடைய ஆரோக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்த டைம். இது ஒரு ஆர்டிஸ்டிக்காக இன்னொரு உயரத்துக்கு கொண்டு போக எத்தனிச்ச இயக்குனர்களில் பாக்யராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவருடைய படங்கள் நான் லேட்டராக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் இவ்வளோத்துக்கு நம்ம ஒருத்தங்களை வந்து இப்போ இருக்க மனநிலையில் இப்போ இருக்க காலகட்டத்தை வச்சு அந்த இதை டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு படம், திரைப்படத்தை குறிப்பாக சொல்கிறேன், ஒரு திரைப்படம் இருக்குது, ஒரு எழுத்தாளர் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறாரு, ஒரு விஷயத்த ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்கன்னா அதை நம்ம வந்து அந்த டைமில் இருந்து யோசிச்சு பார்க்கணும். 80களில் ஒரு படம் வருதுன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். சொல்லுவாங்கள்ல, நீ வந்து என்னோட இடத்துலேருந்து நீ யோசிச்சு பார்த்தா தான், நம்ம வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட இடத்துலேருந்து நம்ம பார்க்கணும். அதை மாதிரி தான் இந்த மாதிரி திரைப்படங்களை, இந்த மாதிரி யாராவது ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாருனாலும், ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கனாலும் அது அவங்களோட அந்த காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்கும்போது தான் அதனுடைய அந்த மதிப்பு வந்து நமக்கு தெரியும். அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. சினிமாவை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சினிமாவில் உள்ள அந்த நெளிவு சுழிவு, சினிமா நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா, சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த 70களின் கடைசி 80களின் ஸ்டார்டிங் அந்த டைமில் உள்ள அவருடைய படங்கள் மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு கிரேட் ஆர்டிஸ்டிக் டைரக்டர், ஒரு மனுஷன் ஒரு ஆர்ட்டை எந்த அளவுக்கு ரசித்து காதலிச்சு ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு பாக்யராஜ் சார் ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பார். ஒரு கலையின் காதல்னாங்க எனக்கு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே. தமிழ் வெல்லும்.